ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தோட்டத்தை காவல் செய்வதுன்னா என்ன அப்படின்னா, தோட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் காவல் செய்வது. அதான் தோட்டத்தை காவல் செய்வது, அப்படிதானே? தோட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் காவல் செய்வது தான் தோட்டத்தை காவல் செய்வது. தோட்டத்தை காக்க வைத்தார் அப்படின்னா, நீங்க தோட்டக்காரர் எல்லாரையும் பாருங்க, வாசல்ல உட்காந்துருப்பாரு, ஒரு இடத்துல, ஒரு மெயின் இடத்துல உட்காந்துருப்பாரு, மொத்தத்தையும் பார்க்கக்கூடிய இடத்துல உட்காந்துருப்பாரு, எதுவுமே உள்ள வரக்கூடாது, பத்திரமா பார்க்கணும். அதான் தோட்டக்காரனுடைய வேலை. இப்போ இந்த தோட்டத்தை காவல் செய்யறதுல தான் ஆதாம் மிஸ் பண்ணார். எப்படி மிஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தோட்டத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் எது வந்துருச்சு? உள்ள பாம்பு வந்துச்சு. பாம்பு வெளியிருந்து வந்துச்சா உள்ள இருந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோட்டத்துக்கு வெளியிருந்து தான் வந்துச்சு. இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் அடிக்கடினா, ஆதாம் என்ன தப்பு செஞ்சாரா? பழம் சாப்பிட்டாருன்னு சொல்றோம் இல்ல. பழம் சாப்பிட்டது ரெண்டாவது தப்பு. பழம் சாப்பிட்டது ரெண்டாவது தப்பு. முதல் தப்பு வேற என்னன்னு கேட்டீங்கன்னா, தோட்டத்துக்குள்ள பாம்பை விட்டது. பாம்பு எங்கிருந்து வந்துச்சு? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது. அப்போ சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானதுன்னா, சர்ப்பம் என்ன மிருகம்? காட்டு மிருகம். இப்ப தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறதா காடு. காடு எங்க இருக்கும்? எப்பவுமே ஊருக்கு வெளியே இருக்கும். தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் காடு. இப்ப ஆதாமு கொடுத்த வேலையில ஒண்ணு தோட்டத்தை காவல் செய்வது. இப்போ தோட்டத்தை காவல் செய்யறதுல இவர் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, வெளியிருந்து வந்த பாம்பை உள்ள விட்டுட்டாரு. வெளியிருந்து வந்த பாம்பை உள்ள விட்டுட்டாரு. இப்போ உள்ள வந்த பாம்பு பேசுச்சு, ஏவாளை வஞ்சித்தது. அதுக்கப்புறம் பழத்தையும் சாப்பிட சொல்லுச்சு. இதெல்லாம் செகண்டரி. பிரைமரி என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியிருந்த பாம்பை உள்ள விட்டது. தோட்டத்தை காவல் செய்ய அவர் எங்க மிஸ்டேக் ஆகி போச்சு அப்படின்னா, வெளியிருந்து எதையும் உள்ளே வராம பாதுகாக்க வேண்டியதுதான் என்ன வேலை? தோட்டத்தை காவல் செய்யற வேலை. ஆனா நடந்தது என்னன்னா, இவர் வெளியிருந்து ஒரு ஆளை உள்ள விட்டுட்டார் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் இப்போ பவுலே இதை தெளிவாக எழுதுறார். நாம பல நேரங்களில் சபையில சில பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைய வந்த காலத்தை தான் பார்க்கிறமே ஒழிய, அந்த பிரச்சனை வருவதற்கு என்ன மூல காரணம், எப்ப இது உள்ள வந்துச்சு, இந்த பாம்பு எப்ப உள்ள வந்துச்சு நம்ம பார்க்கறது இல்ல. சில உபதேசம், கள்ள உபதேசம் இருக்கு, சபைக்குள்ள வரும் பொழுது நம்ம சபைக்குள்ள அந்த உபதேசம் வந்துருச்சுங்கிறது நமக்கு தெரியும், எப்ப வந்துச்சுன்னு தெரியாது. அந்த பாம்பை நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கொரிந்தியர்கள் எழுதும்போது பவுல் சொல்றாரு, வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு? பாம்பு எப்படி உள்ளே வந்து உபதேசத்தை கொடுத்து ஏவாளை வஞ்சித்தது, அதே மாதிரி உங்கள் மனதும் சபையும் வஞ்சிக்கப்படுமோ அப்படின்னு நான் பயப்படுறேன்றார். அப்போ முதல்ல நம்ம குடும்பத்துல பிரச்சனை உள்ளே வருவதற்கு எது காரணம்? பாம்பு எப்ப வருது? அப்ப குடும்பத்தை காப்பதுன்னா என்ன? பிரச்சனை வந்த பிறகு சரி பண்ணுவது அல்ல, பிரச்சனை வராமல் உள்ளே தடுப்பது. நம்ம நிறைய நேரத்துல பிரச்சனையை உள்ள விட்டுட்டு சரி பண்ண பார்க்கிறோம். இந்த மெடிக்கலி ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸியான வார்த்தை ஆனா ரொம்ப உண்மையான வார்த்தை, வருமுன் காப்போம் அப்படிம்பாங்க. பார்த்திருக்கீங்களா இல்லையா? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர் அப்படிம்பாங்க. வந்து கியூர் பண்றதுங்கிறது ஒரு ப்ராசஸ், அது ஒரு வேலை. வராமைய தடுப்பது தான் முக்கியமான வேலை. இன்னைக்கு குடும்பத்துல நடக்கிறது என்ன? வந்துடுது உள்ள, வந்த பிறகு அதை சரி பண்ணுவதற்கு பெற்றோர் முயற்சி பண்றாங்க, கணவன் முயற்சி பண்றார், மனைவி முயற்சி பண்றாங்க. எந்த ஒரு விஷயமும் வரும்போதே இவங்க என்ன சொல்றாங்களா, இப்பனா ஒரு விஷயம் நடந்த உடனே கணவன் தப்பு பண்ணிட்டாரு, மனைவி சொல்றது நம்பி விட்டங்க. மனைவி தப்பு பண்ணிட்டாங்க, கணவன் சொல்றது நம்பி விட்டங்க. நம்புறது தப்பு கிடையாது. இயேசு சொல்றாரு, புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்கள், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள். உங்களை நம்புறதை யாரும் இங்க குற்றமாவே சொல்லல. நம்பிக்கையின் அடிப்படை தான் குடும்பம். அதாவது சந்தேகத்தின் பேரில் குடும்பத்தை நடத்தவே முடியாது. நோ சான்ஸ். நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம்.
ஆனால் பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியது 2 பேருடைய பொறுப்பு. 2 பேருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. யார் கணவன் மனைவி விசாரிக்கிறதுல, மனைவி கணவனை விசாரிக்கிறதுல. பாம்பு உள்ள வருது. 2 பேர் நடுவில் இருந்தால் பாம்பு வரவே வராது. இங்க எங்க இருக்கு பிரச்சனை? விசாரிக்கிறதுல இருக்கு. ஆரம்பிக்குது, அங்க ஆரம்பிக்குது. கணவன் எக்கேடு கேட்டாலும் கவலை இல்லை, மனைவி எக்கேடு கேட்டாலும் கவலை இல்லை. இவர் கேட்டா இவர் சொல்றாரு பிசினஸ். ஐயோ, யாருக்காக நான் ஓடுறேன்? யாருக்கு ஓடுறீங்க? இந்த குடும்பத்துக்காக தான் ஓடுறேன். ஐயோ, குடும்பமே போயிட்டு இருக்கு. வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. குடும்பம் எங்க? நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிடறான். 20 வருஷம் சம்பாதிச்சு அனுப்புறாங்க. வீடு வாசல் எல்லாம் இருக்கு. திரும்பி வந்தா குடும்பம் இல்லை. நிறைய குடும்பம் இல்லாமல் போயிடுச்சு. வந்து புலம்புறாங்க, என்னன்னு தெரியல பிரதர், இந்த குடும்பத்துக்காக தான் உழைச்சேன், ஆனா இன்னைக்கு குடும்பம் இல்லை. எஸ், ஃபேக்ட். இன்னைக்கு பணம் இருக்கு, வீடு இருக்கு, குடும்பம் எங்க? நிறைய பேர் சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, இந்த வீட்டுக்காக தான் நான் வேலையே செய்யறேன். ஓ, இவங்களுக்கு காலையில் 5:30 மணிக்கு ஏஞ்சதுல நைட்டு 11 மணிக்கு படுக்க போற வரைக்கும் எல்லாம் செய்றீங்க. விசாரிச்சிங்களா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. குடும்பம் கர்த்தர் கொடுத்தது. அந்த ஒண்ணு தான் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு. அந்த ஒன்னை கொண்டு போய் பத்திரமாய் தேவன் கையில ஒப்படைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அல்லேலூயா. பாம்பு உள்ளே வராம பத்திரமா பார்த்துக்கணும். உங்க கணவனுக்கும் உங்களுக்கும் நடுவுல கேப் இருக்குன்னு தெரிஞ்சாலே யார் வேணாலும் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு பிரிவினை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, எந்த பாம்பு வேணாலும் உள்ளே வரும். அல்லேலூயா. பல நேரங்களிலே இதுதான் நடைபெற்று கொண்டிருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் உள்ளே வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பங்கள் பண்படுத்தப்படவில்லை, பாதுகாக்கப்படவில்லை. வேலி எடுக்கப்பட்டு விட்டது. மனைவி நினைச்சுக்கிறாங்க, எனக்கு வேலை இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, நான் என் குடும்பத்தை பார்த்துப்பேன். இல்ல, முடியாது. டிசைன் அப்படி கிடையாது. பரலோகத்தோட டிசைன் அப்படி கிடையாது. ஆணும் பெண்ணுங்கிறது டிசைன், அவ்வளவுதான். இந்த டிசைனை மாற்ற முடியாது. ஏன்? அவங்க செய்யலையா, இவங்க செய்யலையா, யார் வேணாலும் செய்யலட்டும். கர்த்தர் நமக்கு ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கிறது. அதே மாதிரிதான் கணவனுக்கும். எனக்கு என்ன அது பற்றி பிரச்சனை இல்லையா, எனக்கு சம்பாத்தியம் வருது, விட்டெறிஞ்சா யார் வேணாலும் வருவாங்க, ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்க. கடைசியா இது டிசைன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். பிரச்சனைகள் வரும், திருப்பியும் சொல்றேன், போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். சில நேரத்துல இந்த கணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பெரும்பாலும் கணவர்களுக்கு, இப்போ பெண்களுக்கும் அது தோண ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, முந்தியெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல, அப்பா அம்மா காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் அவரு தான். ஸோ இவங்க 2 பேரும் தான் அப்படிம்பாங்க. இப்போ அப்படி இல்லை. கல்யாணம் பண்ண பிறகுமே இவங்களுடைய மைண்ட் ஓடிட்டே இருக்கு. நம்ம ஒருவேளை தேவ சித்தம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டோமோ, ராங்கா பண்ணிட்டோமோ, இல்லையா, இதை கர்த்தர் ஒருவேளை வேற யாரையாவது வச்சிருந்தாரோ இப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். நான் சொல்வேன், கல்யாணத்துக்கு முன்னாடி 10,000 தடவை யோசிக்கலாம். நீங்க 10,000 தடவை யோசிக்கலாம், தப்பே கிடையாது. 40 நாள் உபவாச ஜபம் கூட போடுங்க, ஒரு தப்பு கிடையாது. ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. அவ்வளவுதான், பினிஷ். ஆதியாகமம் 2:18 வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும், போதும் இப்ப பாருங்க, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார் சொல்லிட்டாரா? அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து அவர் என்ன செய்யணும்? ஏற்ற துணைய உண்டாக்கணும். அப்படித்தானே உண்டாக்கணும்ல. ஆனா அவர் எங்க உண்டாக்குறாரு பாருங்க. 20வது வசனம் வாசிங்க. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஏன் இவர் உண்டாக்காம ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து அவர் என்ன பண்றாரு? உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அடுத்து ஒவ்வொன்னா கூட்டிட்டு வர்றார். ஆதாமு கிட்ட ஒவ்வொன்னையா கூட்டிட்டு வர்றார். எல்லாத்துக்கும் என்ன பேர் வைப்பான் என்று சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மிருகம் வருது, காட்டு மிருகம், நாட்டு மிருகம், உண்டாக்கின எல்லாவற்றையும் அந்த வசனம் சொல்லுது. வெளியின் சகலவித மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள் மண்ணிலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான பார்க்கும்படி அவனிடத்தில் கொண்டு வந்தார். ஜீவ ஜந்துக்கு ஆதாம் என்ன பெயரிட்டானோ அப்படி ஆயிற்று. எல்லாத்தையும் கொண்டு, ஏன் இவர் திடீர்னு உருவாக்காம வேற ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? வேற ஒண்ணு செய்யறார். கூட்டு பேர் வைக்க சொல்றாரு. எல்லாத்துக்கும் இப்படி பேர் வைப்பா, பேர் வை. எதுக்காக இதை செஞ்சார் தெரியுமா? இப்ப ஆதாம் கிட்ட வந்த உடனே ஆதாம் எப்படி பேர் வைப்பான்? பேர் வைக்கும் போது, இப்ப நீங்கள் நானும் பேர் வைக்கும் போது எப்படி பேர் வைப்பான்?
நம்ம நீங்களான பேர் இருந்தா எப்படி பேர் வைப்போம்? பிள்ளைய பார்த்து பேர் வைப்போம். ஆண் பிள்ளை பிறந்தா அதுக்கு ஆண் பிள்ளை பேர் வைப்போம், பெண் பிள்ளை பிறந்தா அதுக்கு பெண் பிள்ளை பேரு. அந்த பேர் வைக்கும் போது நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிலர் அப்பா பேர் வைப்பாங்க, சிலர் அம்மா பேர் வைப்பாங்க, சிலர் பைபிள்ல உள்ள பேர் வைப்பாங்க, சிலர் கர்த்தர் சொன்னார்னு பேர் வைப்பாங்க. இப்படிலாம் பிள்ளை பிறந்த பிறகு நம்ம பேர் வைக்கிறோம்ல. ஆனா ஆதாம் அப்படி பேர் வைக்க மாட்டான். ஆதாம் எப்படி பேர் வைப்பான்? வாசிங்க, 23வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். அப்ப இவன் எப்படி பேர் வைப்பானா, வெளிய பார்த்து பேர் வைக்க மாட்டான், கிரியேஷனை பார்த்து பேர் வைப்பான். எப்படி உருவாச்சுங்கிறத அவன் பார்ப்பான். மனுஷன்ல இருந்து எடுத்திருக்காரு, எலும்புல இருந்து எடுத்திருக்காரு, சதையில இருந்து செஞ்சிருக்கிறாரு. சோ கிரியேஷனை பார்த்து பேர் வைக்கிறவன். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அத்தனை கிரியேஷனையும் கொண்டாடுறாரு, எல்லாத்தையும் கொண்டு வராரு, எல்லாத்தையும் பார்க்கறான். எந்த கிரியேஷனும் ஏவாளை போல் இல்லை. இவனுக்கு ஏத்த மாதிரி கிரியேஷன் ஒண்ணு கூட இல்ல. அதை யார் கண்டுபிடிக்கணும்? ஆதாம் கண்டுபிடிக்கணும். பார்க்கறான் எல்லா கிரியேஷனையும். ஆடை பார்க்கறான், மாடை பார்க்கறான், மனுஷிய பார்க்கறான், எல்லாத்தையும், ஆடு மாடு மிருகம் எல்லாத்தையும் பார்க்கறான். கிரியேஷனை பார்க்கறான், இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கறான். அப்படியே பார்த்து 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 பேர் வச்சுட்டு இப்ப எல்லாத்துக்கும் வச்சு முடிச்சாச்சு. இப்ப கர்த்தர் ஏவாளை உண்டாக்குறதுக்கு முன்னாடி, மனுஷிய உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு ஒண்ணு தெரியணும், கர்த்தர் இதுவரைக்கும் உண்டாக்குன எதுவுமே எனக்கு ஏற்றது இல்ல, இது எதுவுமே எனக்கு ஏற்றது இல்லைன்னு அவனுக்கு தெரியணும். இப்போ ஒண்ணு கொண்டாடுறாரு செஞ்சு, இத பார்க்கறான். என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம், இவள் மனுஷி என்று பெயரிடப்படுவாள். அதோட அர்த்தம் என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எதை வேணாலும் பாக்குறீங்க. அவர் கொண்டாந்தாரு, இவர் கொண்டாந்தாரு, அவர் ஒருத்தர் சொன்னாரு, சர்ச்சில் உள்ளவர் சொன்னாரு, எங்க சொந்தக்காரர் சொன்னாரு, எத்தனை கொண்டாடுறாங்க, எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க, நீங்க பாக்குறீங்க. ஆனா கடைசியா ஒண்ணு கல்யாணம் பண்றீங்கல்ல, அதுதான் கர்த்தர் கொண்டு வந்தது. பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணா பாத்துருங்க, பண்ணிட்டீங்களா, அவரோட அர்த்தம் என்ன? இதை கர்த்தர் எனக்கு ஏற்ற துணையாக கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். இது எனக்கு கர்த்தர் கொடுத்தது. நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவலா இல்லாதவனு கூட பரவாயில்ல, இந்த ஸ்பிரிச்சுவலா இல்லாதவன் இந்த லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்றான்ல, அவன்லாம் கூட பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அதோடய இருந்துடுறான். அவன் நினைச்சுக்கிறான் இதான் நமக்கு கொடுத்தது, நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சோம், நம்ம தான் கூட்டிட்டு வந்தோம், நம்ம அப்பா அம்மா பார்த்து வச்சாங்க. நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன். இந்த ஸ்பிரிச்சுவல் இருக்கான்ல, பண்ண பிறகு இவனுக்கு ஒரு டவுட் வருது. என்ன வருது தெரியுமா? ஒருவேளை தேவ சுத்தம் இல்லையோ? அவனுக்கு தேவ சித்தமே தெரியாது. நான் பிலீவருக்கு, இவருக்கு தேவ சித்தம் ஒண்ணு தெரியுது இல்ல, ராங்கா வேலை செய்யுது. திருமணமாகறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வேணா யோசிச்சுக்கலாம், ஜெபம் பண்ணிக்கலாம். நீங்க கிதியோன் மாதிரி, ஆண்டவரே பனி வெளியே பெய்யட்டும், தோல் மேல் பெய்ய வேண்டாம், ஆண்டவரே தோல் மேல பெய்யட்டும், வேற எங்கேயும் பெய்ய வேண்டாம், ஆண்டவரே வெளியே கூட பெய்ய வேண்டாம், உள்ளே பெய்யட்டும், ஏன் மேல பெய்யட்டும், எவ்வளவு வேணா கேட்டுக்கோங்க, அது உங்க இஷ்டம். ஆச்சா, வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறம் வேற பேச்சே கிடையாது, யோசிக்கிறதுக்கே இடம் இல்லை, அவ்வளவுதான். கர்த்தர் ஒரு தடவை முடிச்சாச்சுன்னா முடிஞ்சிச்சு. சரி, தேவசித்தம் இல்லாம பண்ணிட்டேன், என்ன பண்ணணும்? பண்ணிட்டல்ல, நீ கடைசி வரைக்கும் காத்துரு, அதை சரி பண்ணி கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஒருவேளை நீங்க தேவசித்தாமே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லாமே 100% தேவசித்தோட பண்ணாங்கன்னு சொல்லல, பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டோன்ட் வரி, அதை சரி பண்ணி கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.